மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திமுக குடும்பம்தான் வளர்ச்சி அடைந்ததை தவிர தமிழகம் எந்த வளர்ச்சியும் அடையவில்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கலந்து கொண்ட ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசியபோது கூட்டணி கட்சி தோழர்கள் அனைத்து தொகுதிகளிலும் ஒருமித்த எழுச்சியுடன் பணியாற்றி வருவதாகவும் இதன் காரணமாக 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று டெல்லி செல்வார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இலங்கையில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் இலங்கை போர் குற்றம் தொடர்பாக ராஜபக்சேவை மட்டுமின்றி திமுக காங்கிரஸையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றார். மத்தியிலே ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் அங்கே வைத்துக் கொண்டு காங்கிரஸ் அரசாங்கத்தில் அங்கே வைத்துக் கொண்டு முழுமையளவிற்கு வளம் கொளிக்கும் இலாக்காக்கள் எல்லாம் பெற்று தங்கள் குடும்பம் மட்டும் வளர்ச்சி அடைந்தது ஒழிய தமிழ்நாடு எந்த வளர்ச்சியும் அடையவில்லை. அவர்களுடைய கூட்டணியின் விளைவாக இலங்கையில் நமது தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதுதான் அவருடைய சாதனையாக இன்றைக்கு எடுத்துக்கொள்கின்றார்கள். அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வேதனை. உதயநிதி ஸ்டாலின் வேட்பாளர் அழகாக இருக்கிறார் என்று சொல்வது போல் ஸ்டாலினின் தேர்தல் அறிக்கையை ஹீரோ ஹீரோயின் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று தெரியவில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். மக்களவை தேர்தலுக்கு பின்னர் டிடிவி தினகரன் காணாமல் போய்விடுவார் என்றும் அப்போது அவர் விமர்சித்தார்.